மனோஜ் பாரதிராஜா அவர்கள் காலமாக இருந்த செய்தி மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே வேதனை கொடுத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் இப்போ அவருடைய மனைவி நள்ளிரவில் அவருடைய ஞாபகங்கள் காரணமாக தூங்காமல் இருக்காங்க அப்படின்ற செய்திகள் ரொம்பவே சமூக வலைதளங்களில் வைரலாகி வந்துட்டுருக்கு. யாருக்காக இருந்தாலும் தன்னுடைய கணவரை திடீரென இழந்திருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது வருத்தமும் வேதனையும் இருக்கும். அதுலேயும் குறிப்பாக காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மிகப்பெரிய அளவில் பார்த்திங்கன்னா நிறைய நம்மளுக்கு இழப்புகளை தாங்க முடியாமல் வருத்தங்கள் இருக்க தான் செய்யும். இப்போது பாரதிராஜா அவர்கள் தான் அவங்கள சமாதானப்படுத்தியிருக்காரு அப்படின்ற செய்திகளும் வெளியாகி இருக்குது. இயக்குனர் ஆகணும் அப்படின்ற மிகப்பெரிய எதிர்பார்ப்பு, கனவு, ஆசை அப்படின்றது மனோஜ் பாரதிராஜா அவர்களுக்கு இருந்திருக்கு. முதல்ல நடிகர், அதற்கப்புறம் இயக்குனர், உதவி இயக்குனர் அப்படின்னு பல வேலைகளில் ஈடுபட்டிருந்திருக்கிறாரு மனோஜ் அவர்கள். நிறைய படங்களை இயக்கணும் அப்படின்னு முயற்சிகளை எடுத்து வச்சார். ஆனால் அவருக்கு அது எல்லாமே தோல்வியில் தான் போய் முடிஞ்சது அப்படின்னு தான் சொல்லணும். அதோடு மட்டும் இல்லாமல் ஒரு சில படங்கள் நடித்தாலும் அதற்கப்புறம் அவர் நடிக்கவும் இல்லை. நடிக்கிறதுக்கு அப்பா தான் காரணம், அப்பா வற்புறுத்தல்னால தான் நான் நடித்தேன் அப்படின்னு கூட அவர் இடையில் சொல்லியிருப்பார். இந்த சூழ்நிலையில் இப்போ திடீரென சிகிச்சை அவருக்கு போயிட்டு இருந்த நிலையில் நல்லா தான் இருக்காருன்னு வீடு திரும்பியிருக்காங்க. ஆனால் திடீரென இப்போ நெஞ்சுவலி ஏற்பட்டு நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கிறாரு. இது மிகப்பெரிய அளவில் எல்லோருக்குமே மிகுந்த வேதனையை கொடுத்திருந்தது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்போ ஒரு பிரபல பத்திரிகையாளர் ஒருவர் மனோஜ் பாரதிராஜா அவர்களை பற்றி சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. என்னது அப்படின்னு பார்த்தா, அவருக்கு யாராவது உதவி செஞ்சுருக்கலாம், இப்போது அவர் நம்ம கூட இருந்திருக்கலாம். ஏன்னா அந்தளவுக்கு மருத்துவ சிகிச்சை நடந்ததுக்கப்புறம் கூட ஒரு மிகப்பெரிய பிரபலத்திடம் பேசியிருந்தார், விஐபியிடம். அவர் கூட பாரதிராஜா அவர்களிடம் பேசுகிறேன், அதற்கப்புறமாக படங்கள் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். இப்படி மாற்று அறுவை சிகிச்சை நிறைய விஷயங்கள் அவருக்கு பண்ணியும் கூட அவரால் இயங்க முடியலை இந்த உலகத்தில் அப்படின்றது மிகப்பெரிய அளவில் வேதனையை கொடுத்துருக்கு. மருத்துவர்கள் எல்லாமே சரியாச்சுன்னு சொன்னதுக்கு அப்புறமாக தான் இவங்க வீடு திரும்பியிருக்காங்க. அப்படி இருந்தும் திடீரென இப்போ அவர் காலமாக இருக்கக்கூடிய செய்தி எல்லோருக்குமே மனவேதனையை கொடுத்துருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் அவங்களுடைய மனைவி, மக்கள் எல்லோருமே அவரை இழந்து மிகப்பெரிய அளவில் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களுடைய மனைவி நந்தனா அவர்கள் மிகப்பெரிய அளவில் அவரை நம்பியிருந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அவருக்கு எவ்வளவோ பிரச்சனைகள் வந்திருந்தாலும் வாழ்க்கையில் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் அவர் கூட நின்று இருக்காங்க அப்படின்னு அவரே பல இடங்களில் சொல்லியிருக்கிறாரு. இந்த சூழ்நிலையில் இப்போ திடீர்னு அவர் இப்படி காலமாக இருக்கக்கூடிய செய்தி அவங்களுடைய மனதில் மிகப்பெரிய அளவில் கஷ்டத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவங்க இரவெல்லாம் தூங்காமல் இருக்காங்க. அவங்களுடைய மாமனாரும் அதே போல் குழந்தைகளும் தான் அவங்கள சமாதானப்படுத்தி அவங்கள பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓரளவு மீட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். இந்த சூழ்நிலையில் இப்போ இந்த செய்திகள் மிகப்பெரிய அளவில் சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வந்துட்டுருக்கு. நம்மளுடைய சார்பாக இந்த இக்கட்டான சூழ்நிலை இருந்து அவங்க மீண்டு வரணும் குடும்பத்தினர் அப்படின்னு ஆறுதலை தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.